30 நாள்ல பண்ண பழனி படிக்கட்டு பத்தாம மறுபடியும் 20 நாள் ரீலோட் பண்ணிட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டு 50 நாள்ல பழனி படிக்கட்டு செதுக்குறோம்ன்றது இல்ல 31வது நாள். இன்ட்ரோ எல்லாம் பலமா தான் இருக்கு. காலம்பரேன்னு சொல்லி தண்ணி தூக்கி குடிச்சிட்டு இன்னும் இந்த கேன் பேப்பர் சரி பண்ணல நண்பங்களே. அப்புறம் படுக்கையை வெயில்ல சானிடைஸ் பண்ணிட்டு ஜோயா ஜங்ஷன் நம்மளோட எலக்ட்ரிக் நண்பன் கிட்ட ஒப்படைச்சிட்டு சன்னடாலையும் அடுத்து சாத்திரத்துக்கு ரெடியா எடுத்து வச்சுட்டேன். என்னோட ஒய்ஃபுக்கு டவர் பிரச்சனை, செருப்பு வாங்க மறந்த காரணத்தால் அமீர் பாயோட பாடி வாஷ் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறமா துவைக்க வேண்டிய துணியெல்லாம் ஊற போட்டுட்டு நிம்மதியா டே ஸ்டார்ட் பண்ண பள்ளத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த தடவை 6 பேக் செதுக்கலனா என்னோட ஒய்ஃப் ஒருத்தவங்களே போதும் என்ன புகழ்த்தி பேசுறதுக்கு. அந்த பயம் இருக்கணும் சார். ரீலோடட்னு சொல்லி மறுபடியும் 6 பேக் விக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாத்தீங்களே இப்ப என்னோட ஒய்ஃபோட அலப்பறைய. உங்களால டெய்லி இட்லி சாப்பிடுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நல்லதுக்கு காலம் இல்ல. நேத்துக்கு லெக் டே போட்டதுனால கால் ஒரு பக்கம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்னோட ஒய்ஃப் பரபரப்பா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டா அவங்க மேனேஜர் ப்ராஜெக்ட் ஒர்க் விஷயமா சீக்கிரமா வர சொல்லிட்டாங்களாம். இவ்வளவு நேரமா நான் கிளம்ப சொன்ன கிளம்பல. இப்போ மின்னல் வேகத்துல என்ன 2 சாத் சத்தி கிளம்பி வைக்கிறாங்க. அப்ப என்னோட பிரெயின் கிரிமினலா யோசிச்சு இன்னைக்கு லேட்டா போலான்னு முடிவு பண்ணா செல்லமா 2 சாத் சத்தி தூக்கி போட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு கிளம்பலனா எப்படி? என்னோட ஒய்ஃப் இன்னைக்கு ஆம்லாவை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துட்டாங்க. என்னோட புள்ள 2 சாத் சத்தி வாய் வெளியே வெளில அனுப்பிட்டான் போல. அது நல்ல விஷயம் தான். என்ன போக போக உங்களுக்கே புரியும். இந்த புது ப்ராஜெக்ட்னால எங்க போனாலும் என்னோட ஒய்ஃப் லேப்டாப் கையுமா வேலை பார்த்துட்டே இருக்காங்க. சரி நம்ம மேட்ருக்கு வருவோம். அந்த நெல்லிக்காவை நானும் தான் சாப்பிட்டேன். அது சரியில்லை போல இருக்கு. ஆபீஸ்க்கு போனே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் பேக் பண்ணிட்டு போன புரோட்டீன் மீல் அடிச்சு தூக்குனதுக்கு அப்புறம் வலி காணாம போயிருச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே நியர்லி வீக்கெண்ட் என்பதால் ஒர்க்குக்கு எந்த பஞ்சமும் இல்ல. என்னோட ஒய்ஃப் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு கம்மியான ரேட்டிங் வாங்கினதுனால கோடிங் எக்ஸாம் போட சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாமா. நண்பங்களே என்னோட ஒய்ஃப் பாஸ் பண்ணணும்னு கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. ஈவினிங் அவங்க காலைல பிஸியா இருந்ததுனால டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு கிளம்பலான்னு பார்த்தா பாதி வழியில வழிப்பறி பண்ணி ஏதோ சொல்லி அவங்க இஷ்டப்பட்டதை என்ன கஷ்டப்பட்டு வாங்க வச்சுட்டு எப்படி ஜாலியா டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பாருங்களேன். அப்புறம் இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசெப் டே பயங்கரமாவே போச்சு. வெயிட் செக் பண்ணி பார்த்தா மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் டின்னருக்கு ஜம்ப் பார்த்தா அசந்த கேப்ல என்னோட ஒய்ஃப் பிளேட்டை மாத்திட்டாங்க. நான் டயட்ல இருக்கிறதுனால 2 இட்லி சாப்பிட்டா போதுமா, இனிமேல் டீயே குடிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கேன்னு என்னோட ஒய்ஃப் கிட்ட சொன்னா அவங்க சிரிக்கிறாங்க. நண்பங்களே நமக்கு நைட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கிறதுனால டீயை போட டீ நல்லா தூக்கம் வந்துரும். இன்னொரு பக்கம் நம்ம பைய கிட்ட டீயை போட்டா பகல் மாதிரி தான் இருக்கும். அந்த லெவலுக்கு கெஃபைனோட பவர் இருக்கு போல. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. அட்லீஸ்ட் இன்னைக்காவது எங்கேயாவது வெளில போலாமா இல்ல வீட்லயாவது படம் பார்க்கலாமான்னு என்னோட ஒய்ஃப் கேட்க யூடியூபுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு கண்டிப்பா வீட்லயே படம் பார்க்கலாம்னு என்னோட ஒய்ஃப்க்கு நான் ப்ராமிஸ் பண்ண ஹாப்பி வீக்கெண்ட்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆந்தி வேலை நம்ம நண்பங்களை கவனிச்சிட்டு நம்மளோட புது நண்பனையும் சேர்த்து நல்லா விசாரிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வரப்போ மணி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூடியூபுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நான் குளிச்சுட்டு வந்து மணியை பார்த்தா என்னோட ஒய்ஃபுக்கு வாக்கு கொடுத்தது என்னால காப்பாற்ற முடியல. ஆனா அவங்க எனக்கு வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு டெய்லியும் என் கூட லேட்டா தான் தூங்குவாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு நாள் மேக் பண்றதுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்வோம். நாளைக்கு பார்ப்போம்.